என்ன இது? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கலாட்டா நடத்துகிற கோல்டன் ஸ்டார்ஸ் அவார்டு நடக்குது. அதுக்கான விவிஐபி டிக்கெட்டே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆசையாக உள்ளே வந்தா, ஆனால் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரபு விளாக்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலாட்டா அவார்ட்ஸ் நடக்குது. அதுக்காக ஓனர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. என்ன வண்டியில் கூட்டிட்டு போறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனிகாச்சலான கூட ஒர்க் பண்றவர். இந்த கலாட்டா பாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு சரவணன் கிட்ட தான் இருக்கு. டி நகர்ல போய் வாங்கணும். அங்க போட ஒரு அக்கா இருப்பாங்க, சொல்லி வைக்கிறேன். எங்க பாசுங்க? லாஸ்ட் லெஃப்ட் எடு. சொல்லு 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 சொல்லு. லாஸ்ட் லெஃப்ட் எடு, கேட் இருக்கும், கருப்புல கேட் இருக்கும், அது உள்ள போ. நான் ஒரு அக்கா ஃபோன் பண்றேன், அவங்க 2 பாஸ் வருவாங்க, வாங்கிக்கோ. இவர் தான் நம்மளோட ஃப்ரெண்டு சரவணன். டூரிங் டாக்கீஸ் யூடியூப் சேனல்ல ஒர்க் பண்றாரு. நீங்க எங்க போற இப்போ? பில்லு வாங்கிட்டு வந்து ஜிஎஸ்டி நம்பர் போடல. வீடியோ போடணும் ஃபோன் பண்ண கிட்ட வந்துட்டேன். ஃபோன் பண்ணி நீ தான் வா, லொக்கேஷன் அனுப்பிச்சு. நான் அதுதான் இறங்கிட்டு தான் ஃபோன் பண்ண முடியும். கிட்ட வரும்போது ஒரு தடவை, பக்கத்தில் வரும்போது ஒரு தடவை ஃபோன் பண்ண முடியும். வா, எங்கே தானே இது எடுத்து கொடு. வயலாக்கா கீழே 2 கனடா கார்டு இருக்குல்ல, அது கொடுக்க. கீழே பையன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துடுறாங்க, கீழே வெயிட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம டூரிங் டாக்கீஸ் யூடியூப் சேனல்ல ஒர்க் பண்ணதுனால அது மூலமா பழக்கமானவர் தான் மிஸ்டர் சரவணன். ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க கிட்ட சொல்லிட்டேன், நீ போய் பாஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாப்புல போயிட்டு நம்ம அந்த பாஸை வாங்கணுங்க. பார்த்தேன் இதுல ஸ்டேட்டஸ் எதை வச்சு இதுதான் நான் மீடியா பாஸ் தான் ஃப்ரீ ஆகும் தெரிஞ்ச மூலியமா தான். இது சேல்ஸ் தான். அங்கேருந்து வண்டியை பரட்டி சர்ன்னு எடுத்துன்னு வந்து நம்மள டி நகருக்கு விட்டுட்டாரு தனிகாச்சலான. ஓகே, அது போகாது. சின்ன கேமரா மாட்டினுக்கிறேன், ஞாபகமே இல்லை. இல்லை இல்லை, சரி ஓகே பாய், நான் தேங்க்யூ பாய். ஸோ இப்போ டி நகரில் யாருக்காக வெயிட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு பிரகாஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். அவருக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா முடிஞ்சா கேமரா எடுத்துன்னு வா, ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கேமரா எடுத்துன்னு வரானா இல்லையான்னு தெரிலங்க. இல்லை, வெளில வந்து கை ஆடும் பார்த்தா நீ உள்ளே பூந்து நிற்கிற. அப்படியே எங்க அதுக்குள்ள நடுவில் கால் வந்து உட்காந்து சுதாவா ஏறு போகலாமா? சேட் பட்டு தான் நல்ல வேலை நம்மளோட ஃப்ரெண்டு பிரகாஷ் பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்துன்னு வரலங்க. கேமராவை எடுத்துன்னு வந்திருந்தா கூட எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்க. என்ன இது? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எனக்கே தெரியாது வழி எங்கே போகணும்னு. டி நகர்லேருந்து அப்படியே சேட்பட்டு வந்து இறங்கியாச்சுங்க. ஆனால் அட்ரஸ் தான் எங்கே இருக்குன்னு தெரியல. இதில் போட்டு மேப் போடு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சேத்பட்டுக்கு வந்தாச்சு.
கலாட்டா நடத்துகிற கோல்டன் ஸ்டார்ஸ் 2004 2024க்கு நம்ம வந்து போக போகிறோம். நம்ம கூட பார்த்திங்கன்னா பிரகாஷ் நம்மளோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா சார் முத்தா வெங்கட சுபா ராவோ கான்சர்ட் ஹால் சேட்பட் சென்னையில் நடக்குது. இப்போ அட்ரஸ் தெரில, நம்ம அட்ரஸ் தேடி போக போகிறோம். இங்கேருந்து எவ்வளோ நிமிஷம் காமிச்சது? 10 நிமிஷம். வாக்கிங்கில் போனால் 21 நிமிஷம், அதாவது நம்ம வண்டியில் போனால் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும்னுது. நம்ம எப்படி போகிறோன்னு தெரில, முதல்ல ரூட்டே தெரியாது எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் யார்கிட்டனா கேட்கலாம் வாங்க. அட்ரஸ் எங்கன்னு தெரியாதனால நம்ம பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் கிட்ட சொல்லியிருந்தேன். வேணாம் ரூட் மேப் போட்டு போயிடலாம், இங்கே பக்கத்தில் தான் காட்டுது அப்படின்னு சொன்னாப்பல. முடியா போனால் அந்த பிரிட்ஜ் ஒன்று வரும். அந்த பிரிட்ஜு தான் காமிக்கும். இதுக்கு அந்த வாரமே வந்துருக்கோம், வழி கிடையாது. இது நம்ம ஸ்டேஷன்லேயே வந்து இப்படி வந்துருக்கலாம். எதுக்கு அப்படி போய் சுற்றிக்கின்னு இப்படி வரணும்? ஏண்டா அப்படியே இறங்கி இந்த நேரத்துக்கு பிரிட்ஜ் ஏறி போயிட்டு இருந்துக்கலாம்டா. நீ காட்டுற வேறு வழி, சூப்பர் வழி காட்டுறேன் நான். எப்படி இறங்கிந்தா அப்படியே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்திருந்தா இப்போ தெருவில் போய் சுற்றின்னு வரும்ல. நான் என்ன பண்ணுறது, மேப் அப்படி காட்டுது. இங்கே தான்டா கூட்டின்னு போகிறேன், பிரிட்ஜ் மேலே. இல்லை என்னோட பிரிட்ஜு. ஸ்ட்ரைட்டாக போய் இந்த ரூட் ஒன்று காமிக்குது. இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒன்று காமிக்குது. ஸ்ட்ரைட்டாக போய் போயிடலாமா இல்லை இதில் போயிடலாமா? எவ்வளோ போகலாம். ஸோ ஃபைனலாக கெலாட்டா அவார்ட்ஸ் நடக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா நாங்கள் பேனரை வச்சு கண்டுபிடிச்சி நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இந்த பக்கம் தான்ப்பா போனோம் அப்படின்னு சொன்னாப்பல. அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தோம். பாஸ்வேர்டு ஆனில் தான் இருக்குது, அப்படியே எடுக்க சும்மா அப்படியே நிற்க வச்சேன். அப்படியா ஃப்ரேம் மட்டும் தெரியல, எங்கே வச்சா ஓ ஃப்ரேமே தெரியலையா இதில்? தெரியாதுடா, ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. உன் மொபைல் ஏறா அங்கே நிற்கிறாரு. ஃபங்க்ஷன் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகல போகுது, இப்போ தான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க நினச்சிட்டு இருந்தேன். அங்கே ஏதோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு போய் எட்டி பார்க்கலான்னு எட்டி பார்த்தா ஆல்ரெடி நம்மளுக்கு முன்னாடி வந்திருப்பாங்களே அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 hour விட்டுடுறாங்க உள்ள, 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் விட்டுறாங்க உள்ள, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஓட்டிட்டு இருந்திருக்காங்க அவங்க கிட்ட. சார் சொல்லுங்க சார். சார் 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 சொல்லுங்க சார். சார் சார் சொல்லுங்க. ஒரு 1/2 hour அப்படி அதுதான் சார். இல்லை உங்களை விட்டு எல்லாரும் விட முடியல. இப்போ அந்த சீட்லாம் பாதி யாரெல்லாம் வராங்க அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா மொத்தம் நேரம் போக போகிறீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் வாங்க வாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாருமே இன்னும் ஈவெண்ட்டே ஸ்டார்ட் ஆகல, 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாங்க. டிலே பண்ணுறீங்க சார். ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்லிட்டாங்க 4 மணிக்கு வந்துட்டு அரேஞ்சு தானே பண்ணுறாங்க. 30 minutes later. பேக் அலோடு இல்லையா? உள்ள நுழைஞ்சதும் என்னடா இந்த அக்கா பெட்டி கடை போட்டிருக்காங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்லாம் செக் பண்ணுறாங்களாம். இந்த பேக்லாம் செக் பண்ணும் போது தான் இந்த மாதிரி பொருட்கள்லாம் மாட்டி இருக்குங்க.
என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஜூஸ், வேர்க்கடலை பருப்பி, சிப்ஸ், சாக்லேட், அது இதுன்னு ஏதோ தேட்டருக்கு வர மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வந்துட்டு இருக்காங்க போல எல்லாருமே. அதெல்லாம் பிடிச்சி சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அக்கா. ஸோ என் பேக்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கேக் பாக்கெட்டை எடுத்துட்டாங்க இந்த அக்கா. தேங்க்யூ. கேக் நான் வந்து இந்த கேக்கை வந்து ஆபீஸ்ல வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு காலைல வாங்குதுங்க. அங்க சாப்பிடறதுக்கு டைம் இல்லாதனால கடைசியில கேக் பாக்கெட் இவங்க கிட்ட வந்து லாக் ஆயிடுச்சுங்க. கெலட்டா கோல்டன் ஸ்டார்ஸ் நடத்துற அவார்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா எனக்கு விவிஐபி பாஸ் கிடைச்சிருக்கு. அப்படியே ஜம்முன்னு போய் சேர்ல உக்காந்துட்டு கெத்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சேங்க. உள்ள நுழைஞ்ச அப்புறம் பாருங்க பயங்கரமா இருந்தது. அப்படியே உள்ள போங்க, கொஞ்சம் கொஞ்சம் போங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி விடுங்க. ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. விவிஐபி பாஸ் இருந்தோம், நம்ம கடைசியில இங்க தான் நின்று இருந்தோம். இதுதான் விவிஐபிக்கான இடம் பொழுதுங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அங்கேயும் நிக்க விடல, அங்க இருந்து எங்களை தடுத்தி விட்டாங்க. லைட்டு மறைக்குது, கொஞ்சம் அப்படிக்கா வெளில போயிடுங்கப்பா அப்படின்ட்டாங்க. நான் கேக்குறேன், அப்புறம் என்ன எதுக்கு இந்த விவிஐபி பாஸ் கொடுத்தாங்கன்னு தெரியலங்க. சொன்ன போக மாட்டியாப்பா நீ பண்ணி போகுங்க நிக்காதன்னு லைட் பார்க்கணும் லைட் மறைக்க. இங்க பாத்தீங்கன்னா லம்லா மாதிரி ஒருத்தர் புலம்பிட்டு இருக்காருங்க விவிஐபி பாஸ் வச்சுக்கிட்டு. எதிர்மேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது? அப்புறம் ஹாஃப் அன் ஹவர் உள்ள ஹாஃப் அன் முடிஞ்சிச்சுன்னா உள்ள ஏன் விட மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றான்னு பாருங்களேன். அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது இடம், நீங்க விவிஐபி பாஸ் வச்சுட்டு இங்க வரவே கூடாது. அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு தான் இங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த விவிஐபி பாஸ் வந்து சும்மா பேருக்கு தான் சும்மா அடிச்சு கொடுத்துருக்காங்க போல. ஆக்சுவலி உண்மையே என்னன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் இங்க விவிஐபி கார்டு வச்சுக்கிறவங்க தான் ஜென்ரல் ஆடியன்ஸ். அதனால தான் வந்தோம். இல்லை எங்களை வச்சு ரொம்ப நல்லா விளையாட்டு காமிச்சாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மேல நின்றுட்டு இருந்தவங்கள கீழே போங்கன்னாங்க. கீழே வந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்க இருந்தீங்களோ அங்கே ஓடிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாங்க எங்க தான் போறது சொல்லுங்க பாப்போம். இப்போ வெளியில நிக்கிறவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. அவங்க அந்த பக்கம் வெளியில நிக்கிறாங்க, நாங்க இப்படி கொஞ்சம் உள்ள வந்து நிக்கிறோங்க, அவ்வளவுதாங்க வித்தியாசம். மற்றபடி உள்ள போறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. ஸோ இருந்தாலும் மனசை தவற விடாம மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், உள்ள போயிட்டு அப்படின்னா நுழைஞ்சு உள்ள போயிடலாம் அப்படின்னு நினைச்சுதாங்க உள்ள போனோம். மறுபடியும் கதவை திறந்து உள்ள போனோம். ஸோ இப்போ உள்ள நுழைஞ்சிட்டோம். உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுறவர் ஒருத்தர் நீங்கள் இந்த பக்கமாக போய் அந்த கார்னரில் நின்றுக்குங்க, அங்கே கொஞ்சம் இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா போல. சரி உடனே டக்குன்னு எங்கேருந்து மூவ் பண்ணி அந்த கார்னருக்கு போயிட்டு நாங்கள் நின்றுட்டோங்க. அந்த கார்னரில் நிற்கிறதுக்கும் இந்த கார்னரில் நிற்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. அங்கே ஏதோ சுத்தமாக தெரியாமல் இருந்தது, இங்கே கொஞ்சம் லைட்டாக ஸ்டேஜ் தெரியுது, அவ்வளோதாங்க. இப்படி கொஞ்சம் நவுந்து உள்ளே வந்து எட்டி பார்த்தா கூட எங்க எனக்கு மறைக்குதுங்க, கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, என்ன நீங்கள் நடுவில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் நம்மளுக்கு என்னடா இது ஏன்டா வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 1 hour போச்சுங்க. சரி யாருன்னா ஏஞ்சி போவாங்க, சீட்டு கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகளும் அங்கே நடக்கலை. ஸோ உடனே நாங்கள் என்ன பண்ணோம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கெலாட்டாவில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க மூலியமாக தான் இந்த கார்டு கிடச்சிது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினப்போ, தம்பி நானே பிஸியாக இருக்கேன், இங்கே ஸ்டேஜ் ஆண்ட நிற்கிறேன், நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நில்லுங்க, கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா காலி ஆகிடும், அதுக்கப்புறம் நான் கூப்பிட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய தடவை கான்டாக்ட் பண்ணவங்கள ரொம்பவே பிஸியாக இருந்தாங்க. சரி இதுக்கு மேலே டைம் ஆகாது, வீட்டுக்கு வேற ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. வெளியில் வந்து பார்த்தாக்கா இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு.
நிறைய பேர் இந்த ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்காக உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் திறத்துறதுக்கான முயற்சிகளை வந்து ஈடுபட்டு இருக்காரு இந்த ஒரு போலீஸ்கார். ஸோ அப்போ ஏதோ வாக்குவாதம் ஆயிட்டு இருக்கு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அந்த போலீஸ்கார்கிட்டையும். அதுக்கான சண்டையை தான் இந்த ஒரு பிரத்யேக காட்சி, சண்டை காட்சி. சரி முடிஞ்சிடுச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு தடவை ஃபோன் பண்ணோம், அவங்க எடுக்கல. சரி அதனால கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ல இருந்து கேக்கை வந்து ஆட்டியை போட்டுட்டாங்க. ஸோ அதை வந்து ரிட்டர்ன் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தாக்கா இது அந்த இடம் இல்லடா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொன்னாப்பல அது அந்த கார்னர்ல இருக்கு அப்படின்னு. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் கேக் வாங்க போனோங்க. கேக் 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 ஸோ கேக் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. என்னடாச்சு? கண்ணாடி அந்த காவல் இருந்துச்சு, பேசிட்டே வந்தேன். காவல் இருந்துச்சா? எதில் இருந்துச்சு? நீ வேற மறுபடியும் வச்சு பிரியாணி காலி சாதத்தை விட மோசமாக இருக்கும். வாங்கியிருக்கேன் இதுக்கு வாங்கினேன். இவ்வளோ எடுத்துட்டு நான் இதுக்கப்புறம் பிரியாணி ட்ரெயினில் எடுத்து சாப்பிடுவேன். விஷயத்தில் நான் ஸ்டேஷன் இருந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஏதாச்சும் வாங்கிட்டு கேக் சாப்பிடலாம். இன்னும் உக்காந்துக்கிறா யார் இடத்துல யாரும் ஆகுது யாரோ ஃபஸ்ட்டு போயிடறாங்க மாட்ட போகிறீங்க. ஆஃபீஸில் வாங்க சாப்பிட்லாம் ஆக்சுவலாக இங்கே வந்து சாப்பிட்றோம். அதே உனக்கு வருத்தமாக வந்துருக்குண்ணா. எது அதே வருத்தமாக வந்துருக்கு. நல்லா கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்தா வா. இருக்கிற பசியில் அந்த கேக்கை பிரித்து சாப்பிட ஆரம்பித்தோம். ஆளாளுக்கு ஒரு கேக் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படி லாஸ்ட்டாக ஒரு பீஸ் இருந்தது. நம்ம அவன் பார்க்கறது முன்னாடி எடுத்து சாப்பிட்டுடலான்னு பார்த்தா கடைசியாக வந்து பார்த்துட்டான். அந்த கேக்கு அவனுக்கு தாங்க போச்சு. பைப்பு தண்ணியாவது குடிக்கலாம், இந்த மாடலை மாற்றவே மாட்டாங்களா? என்னடா இது உஷா ஃபேன்ல வர்ற மாதிரி என்னமா காத்து வருது? எப்படியோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னோட சீட்டில் வந்து உக்காந்துட்டேங்க. என்னோட சீட்டு பார்க்குறீங்களா, படு பயங்கரமாக பெஜாராக இருக்கும். இதை பாருங்க, இது தாங்க நம்மளோட சீட்டு. ஸ்பெஷல் சீட்டு சூப்பராக இருக்கும். வணக்கம் தலைவரே, வணக்கம். என்ன லுக்கு, அப்படியே கண்ணை பிடிங்க தின்னு முடியும் முகரே பாரு முகரே. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் உக்காந்து இருக்கவங்க, படிக்கட்டு உக்காந்து இருக்கிறவங்க, நல்லா கூலிங்காக காற்று வரும். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் கிளாஸில் தான் இருக்கோம் உள்ள. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया.